சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில யார் நல்லா செயல்பட்டு இருக்கான்னு கேட்கும்போது அண்ணாமலை, சீமான், விஜய், அதுக்கப்புறம் EPS அவர்களுக்கு 4வது இடம் கிடைச்சிருக்கு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, முதல் விஷயம் என்னன்னா, இந்த கருத்து கணிப்பை நடத்தியது யார், அவர்களுடைய தராதரம் என்ன, இது ரொம்ப முக்கியமானது. இல்ல, இந்த கேள்வி வந்து வரும்னு எனக்கு தெரியும். ஒரு கருத்து கணிப்பு வரணும். இல்ல, அதுதானே வந்தாதானே. இப்ப நீங்க என்ன பேசிட்டீங்கன்னா, நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா தான் நான் பேச முடியும். இல்ல, நான் என்ன நீங்க பேச விட்டீங்கன்னா தான் பேச முடியும். என்னன்னா, இப்ப எங்களும் தெரியாம இல்ல, நாங்களும் 40 வருஷம் அனுபவத்தில் இருக்கிறோம். லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்களோட அடைமொழி யாருக்கு? லயலா கல்லூரி பேரை கெடுக்கிறதுக்கா? லயலா கல்லூரிக்கு வழக்கு போடணும் சார். இதுக்கு முன்னாடி எந்த பள்ளியில படிச்சாங்க? இதுக்கு இல்ல, ஒரு முதல் விஷயம். அடுத்து சொல்றேன், ஒரு நிமிஷம் உள்வாங்கிங்க. அதாவது எடுக்கும்போதே வந்து அப்படியே அடிக்கிற மோட்ல நீங்க வந்தீங்கன்னா டிபேட் வந்து என்னால ஆக்கப்பூர்வமா நடத்த முடியாது. ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்கு. IPDS அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க கடந்த வருடங்கள்ல இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள்ங்கிறது ஏறத்தாழ சரியா இருந்திருக்கு. அதெல்லாம் பாத்துருக்கோம். இல்ல, ஏறத்தாழ 90% சரியா இல்ல. அதுக்கு எவ்வளவு ஆதாரம் இருங்க. 4 பேனலிஸ்ட் இருக்கும். நீங்க வந்து கருத்து கணிப்பு எடுத்தவங்க யாரு, இதுல ஒரு உண்மை தன்மை, இதெல்லாம் நீங்க சொல்லலாம். நீங்க ஆக்சிஸ், சி ஓட்டர்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துக்கும் நீங்க இந்த விமர்சனத்தை முன்வைக்கலாம். அவங்க எடுத்தது தப்பு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் அந்த மாதிரி ஒரு சர்வே, அந்த மாதிரி அதுல இருக்கிற முடிவு பேசுங்க சார். இல்ல சார், இல்லங்க, நான் என்ன எப்படி முடிவு எப்படி பேச முடியும்? முடிவை பேசிட்டு ஆமா சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அது எப்படி முடிவை பேச முடியும்? யார் அவர் திருநாவுக்கரசு யாருன்றதை பேசணும்ல, அவருடைய பழைய வரலாறு பேசணும்ல, அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு பேசணும்ல. அண்ணாமலை பிஜேபி ஆர்மியுடைய ஒரு ரசிகர், தலைமை ரசிகர். அவர் எடுத்து பாருங்க, எவ்வளவு நான் காட்டணும் உங்களுக்கு, எவ்வளவு வீடியோஸ் காட்டணும், அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு காட்டணும். அதுதான் சொல்றேன் நான். அப்ப எந்த விதத்தில் இருக்காரு? இதுக்கு வந்து 81,000 பேர்கிட்ட 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 700 பேர் வந்து அதை வந்து நீங்க கருத்து கணிப்புன்னு போய் எடுத்து கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அதை வந்து ஐயா அனுபவம் மிக்க புகழேந்தி 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா தெரியும், OPS கிட்ட கேட்டா தெரியும், TTV கிட்ட கேட்டா தெரியும். இவங்க 3 பேரும் வெளியே என்ன பேசுவாங்களோ அதைத்தான் இவங்க கருத்து கணிப்புன்னு சொல்றாங்க. அதே அண்ணாமலை வந்து வெளியே பேச மாட்டார், அந்த ரகத்துல இதே விஷயத்தை தான் சொல்லுவார். இந்த கருத்து கணிப்பு முடிவை விடுங்க. இதுக்கு முன்னாடி கடந்த வருடம் வந்த நீங்க சொல்ற மாதிரி நம்பகமான சோர்சஸ்ல இருந்து வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட EPSக்கு 3rd பிளேஸ் தான் கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப அதுல இருந்து பேசுங்களேன். அண்ணாமலைக்கு 2nd பிளேஸ் கொடுத்து உதயநிதிக்கு 3rd பிளேஸ் கொடுத்தாங்களா? சொல்லுங்க. இல்ல, நீங்க இளம் விவாதிக்கிறேன். இளம் தலைவர்கள் கொடுத்திருக்காங்கல்ல, இளம் தலைவர்கள் யாரு? முதல்ல விஜய், 2வது அண்ணாமலை, 3வது இடத்துல தான் உதயநிதி. சரி, இப்போ அது பொறுத்தோன்னு ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க முடியுமா? இப்ப அததான் சொல்ல வரேன். அது என்ன சார், ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சா உங்க தரப்பு சொல்லாம நீங்க நெறியாளரை நோக்கி அந்த கேள்வியை திருப்பி திருப்பி போடுறதுல என்ன? இல்லம்மா, நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க. என் கருத்தை சொல்றதுக்கு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் கருத்தை சொல்றதுக்கு எனக்கு சுதந்திரம் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் சரி. சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா நான் பேச முடியும். அடுத்த உங்களுக்கு நீங்க வந்து தடை இல்லாம பேசுங்க. இப்ப நீங்க அதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, இந்த கருத்து திணிப்பு எப்படி சொல்றேன்னா, 2019 இதே IPDS எடுக்கிற பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் மார்ச் 17 ஏப்ரல் 3 வரைக்கும் எடுத்த கருத்து கணிப்பில் இப்போ தமிழ்நாட்டின் தேர்தல் நடந்தால் யார் முதலமைச்சர் அப்படின்றதுக்கு ஸ்டாலின் 31%, எடப்பாடி 22%, TTV தினகரன் 20%. எப்போ? 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணி அதிமுக வாங்கினது 30%, தனிப்பட்ட முறையில் 20%, இவர் வாங்கினது 5% TTV. ஆனால் அந்த கருத்து கணிப்பு சொன்னது என்னன்னா, எடப்பாடிக்கும் TTVக்கும் 2% தான் வித்தியாசம், 22-20. அதே கருத்து கணிப்பு தான் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் சொன்னதுக்கு வந்து அந்த இடைத்தேர்தலில் திமுக 9-11 தான் ஜெயிக்கும் நாங்க. அதே மாதிரி அதிமுக 2, TTV 4 ஜெயிப்பாரு அப்படின்னாங்க. அப்ப என்னன்னா, அவங்க எந்த ஒரு எண்ணத்தில் வராங்கன்னா, TTV, OPS, அண்ணாமலை இதோட முக்கியத்துவத்தை கொடுக்கிறதுக்கு அதிமுகவை ஏதாவது வகையில் பலவீனப்படுத்தணும். அந்த இடத்த, அதாவது அதிமுக எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கு எந்த ஆயுதம் கிடைக்கும்? அண்ணாமலை கிடைச்சது இப்போ இல்லை, OPS கிடைச்சது இப்போ இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா TTV கிடைச்சது இப்போ இல்லை. அப்போ யாது? இப்போ தாவேகா கிடைச்சிருக்குது. இன்னும் அடுத்த ஒப்பீனியன் ஏற்கனவே ஜூனில் கொடுத்தாங்க இவங்க, அடுத்தது இப்போ 2வது கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்னா கூட்டணிகள் யாருக்குமே உறுதியாகல.
திமுக கூட இன்னும் ஃபைனல் ஆகல. திமுக கூட இப்போ இன்டாக்டா இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வந்தாலும் வரலாம். திமுக சொல்ல முடியாது. அந்த இது இருக்குது திமுக. அதிமுக 2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் இப்போ தமாக மட்டும் கூட இருக்குது. வேற யாரும் வரல. இதெல்லாம் சேர்த்துதான் இபிஎஸ் அவர்களையோ அதிமுகவையோ பலவீனப்படுத்தணுமா? இல்ல கட்சியில இருந்து ஏற்கனவே போனவங்க, தாவைக்காவுக்கு போனவங்க, ஒருங்கிணைப்புன்னு பிரிஞ்சவங்க, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அவங்க எல்லாம் போனது, செங்கோட்டையன் போய் தாவைக்கால சேர்ந்தது, எம்ஜிஆர்னுடைய முகம், எம்ஜிஆர்னுடைய லெகசி அங்க கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க பேசுறது, ஜேசிடி பிரபாகர் போனது, இனி அடுத்து யார் போவாங்களோ தெரியாது, நிறைய பேர் போறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதிமுக பலவீனப்படுத்தாது. பலவீனப்படுத்திருச்சு. எஸ்டி சோமசுந்தரம் போனது, திருநாவுக்கரசு போனது, கேகேஎஸ்எஸ்ஆர் போனது, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் போனது. இல்ல அப்பவும் பலவீனப்படுத்திருக்கோம்ல. செந்தில் பாலாஜி போனது, அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இவர் போனது, சேகர்பாபு போனது, எல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லா கட்டத்திலையும் பலவீனப்படுத்திருக்கோம்ல. தேர்தல் வெற்றி சார் கடந்த 4-5 வருஷத்துல இப்ப நான் சொல்றேன். இல்ல வெற்றி சொல்றேன். அதான் வெற்றி சொல்றேன். 2011 இருந்து 2017 வரைக்கும் திமுக பெற்ற தோல்விகளை விட அதிமுக பெற்றது குறைவு. 2011 இருந்து 2017 வரைக்கும். இல்ல எனக்கு 2019 இருந்து சொல்லுங்களா? நான் என் வசதிக்கு நான் சொல்றேங்க. 2011 இருந்து 2017 வரைக்கும் திமுக 13 தோல்வி. நீங்க அதிமுக 11 தோல்வி. அந்த 11 தோல்வியில 9 தோல்வியில வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் கூட இருந்தார். அதுதான் சொல்றேன். இந்த கருத்து கணிப்பு முடிவே நம்ம ஒரு யூகத்துல தான் பேச முடியும். அதோட கன்சிஸ்டன்சி எங்கேயுமே ப்ரூவன் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் ப்ரூவனா இருக்கும், மற்ற ப்ரூவன் கிடையாது. அடுத்து சொல்றேங்க. இல்ல இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவரோட எண்ணமே தவறானது. அதை முதல்ல வைக்கிறேன் நான். ஏன்னா கருத்து கணிப்பு எடுப்பாங்க. இப்ப நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றதெல்லாம் சொல்லுவீங்க. இதுல ஒன் மேன் போல், இது ஒன் மேன் ஒப்பீனியன். அதை வச்சுதான் நான் சொல்ல வரேன். இப்போ திமுக புகழேந்தி அதை ஆமோதிக்கிறாரு, திரு பிரியன் அதை ஆமோதிக்கிறாரு. அவங்களோட கருத்தை நீங்க இது பண்ண மாட்டீங்களா? ஐபிடிஎஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பேச்சு வேற, எடுத்த பிறகு ஒரு பேச்சு. அவரே என்ன சொல்றாரு? இப்போ திருநாவுக்கரசு ஐபிடிஎஸ் தப்பா சொல்றாங்கன்றாரு. ஏன்னா 4வது இடம் தான்றாரு. எதுக்காகனா நான் அவர் மேல பாவம் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா 4 முனை போட்டி தான் இருக்குது. இப்போ 5 முனை 6வது முனையா இருந்தா எடப்பாடிக்கு 6வது பிளேஸ் 7வது பிளேஸ் கொடுத்துருப்பாரு அவரு. ஏன்னா அவர் அந்த எண்ணத்துல தான் அவர் பேசுறாரு. இல்ல அது வேற சார். இல்ல அவர் அதுதான் சொன்னாரு. 4வது இடம் தானே சொன்னாரு. இப்ப அந்த புள்ளிவிவரத்தை அவர் நம்பலையே. லீடர்ஸ்ன்ற அடிப்படையில் இப்ப அந்த புள்ளிவிவரத்தை அவர் நம்பல. 4வது இடம் தான் சொல்றாரு. முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற லிஸ்ட்ல நான் எதனால சொல்றேன்னா, திமுகவை அவங்க முன்னிறுத்தினாலும் சரி, அதிமுகவை முன்னிறுத்தினாலும் சரி, அது புள்ளி விவரம். நம்ம அதை ஓரளவுக்கு நம்ம விவாதிக்கலாம் ஒழிய, அதோட உண்மை தன்மையை எடுக்கணும் அப்படின்னா அதை எடுத்தவர்களுடைய உண்மை தன்மையை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதைத்தான் நான் பார்த்து சொல்றேன்.